அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். ஓகேங்களா, நமக்கு ஸ்கூல் புக்கில் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது 6ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க, 9ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க, 11ஆம் வகுப்பு வரலாறுல இருக்குது, 11ஆம் வகுப்பு எத்திக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பில் கொடுத்துருக்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸை நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிந்துவெளி இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் தொன்மையான நாகரீகங்கள் அப்படின்னு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம் தான் இருக்கிறதுலையே வந்து ஒரு தொன்மையான ஒரு நாகரிகம். ஓகேங்களா, மெசபடோமியா தான் இருக்கிறதுலையே ஒரு தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட காலம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிமு 3500லேருந்து கிமு 2000 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது அதுக்கப்புறம் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பழமையானது அப்படின்னா உங்களுக்கு எகிப்து நாகரிகம். இதோட காலம் அப்படிங்கிறது 3100லேருந்து 1100 வரைக்கும் இதனுடைய காலம் இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய காலம் அப்படிங்கிறது 3300லேருந்து 1900 வரைக்கும் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு இளமையான நாகரிகம் அப்படின்னா சீன நாகரிகத்தை சொல்லலாம். கிமு 1700லேருந்து 1122 வரைக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா, இது உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, இது பேசிக்கான ஒன்று. ஸோ நம்ம நாகரிகம், ஸோ நம்ம எதுக்காக சிந்துவெளியை படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒரு மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது, அவங்களுடைய அந்த நீட்சியை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து இன்னாருடைய மகன் இன்னாருடைய பேரன் அப்படின்னு தெரியும், ஆனால் சிந்துவெளியோட மக்களோட தொடர்பில் இருந்த மக்கள் யாருன்னே நமக்கு தெரியாது, அவங்களுடைய நீட்சி என்னன்னே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஏன்னா அவங்க பேசின மொழி நமக்கு தெரியாது, அவங்களுடைய எழுத்து முறை நமக்கு தெரியலை. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியலை, அப்படியே அந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா அப்படிங்கிறதே எச்சங்களை கண்டறிய முடியாத ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தொட்டு ஒரே இடத்துலையே குடியேற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்போ அதுக்கு கீழே இருக்கிற தொல்பொருளை வந்து நம்மளால் ஆராய்ச்சியே பண்ண முடியாமல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்தது தான் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போயிடலாம். ஓகேவா, ஸோ கிளாஸ் உள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த மேலே சொன்ன அந்த நாகரிகங்கள் பற்றியோட கால வரலாறு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஸோ மனிதர்கள் ஏன் நதிக்கரையை சூஸ் பண்ணுறாங்க. இப்போ சிந்துவெளி மக்களாக இருக்கட்டும், மெசபடோமியாவாக இருக்கட்டும், இல்லை சீன நாகரிகமாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே ஏன் நதிக்கரையை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வளமான மண். ஓகேங்களா, அவங்களுக்கு விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு வளமான மண் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஆறுகளில் பாய்கிற அந்த நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடை தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் வேளாண்மை பண்ணுறதுக்கும் பயன்பட்டுருக்கு. வேளாண்மை நம்ம ஒரு 5000 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, அடுத்தது போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருக்குது. ஏன்னா நடந்து போகிறத விட அந்த தண்ணியில் குதித்து போய்கிட்டு இருக்கலாம்ல, அந்த காலத்தில் அது ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த ஹரப்பா அப்படிங்கிறது புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹரப்பா அப்படிங்கிறதையே புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார், தன்னோட நூலில் எழுதுனது யார் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா சார்லஸ் மேசன் தான். ஓகேங்களா, இந்த ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை முதல்ல சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான் அவரோட நூலில் குறிப்பிடுறாரு. ஓகேங்களா, அவருடைய நூலில் குறிப்பிடுறாரு. ஸோ என்னவா குறிப்பிடுறாரு அப்படிங்கிறது அடுத்தது. ஓகேங்களா, ஸோ என்னவா அவர் வந்து குறிப்பிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நூலில் வந்து இதை பாருங்க, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிடுறாரு. எதுக்கு,
அந்த ஹரப்பாவை. ஸோ இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இவர் யார்? சார்லஸ் மேஷன். ஓகேங்களா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல, நம்மளுடைய நம்மளை வந்து ரூல் பண்ணாங்கல்ல. ஸோ 1857க்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி பண்ணுது. அதுக்கு முன்னாடி கிழக்கிந்திய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறவங்க தான் நம்மளை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரர், அந்த கம்பெனியில் பணிபுரிஞ்ச ஒரு சோல்ஜர். ஓகேங்களா? அடுத்தது ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சோல்ஜரும் அவர் தான், சயின்டிஸ்ட்டும் அவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாகிஸ்தானில் இப்போ இருக்கிற பாகிஸ்தானில், அப்போ அது இந்தியா தான். ஓகேங்களா? இப்போ தான் அது பாகிஸ்தானு. ஸோ அந்த பாகிஸ்தானில் இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார். சில செங்கல் திட்டுகள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு கோபுரம் இருக்குது அப்படின்னா அதை அடித்து உடச்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா அப்படியே உட்காந்துரும் மோடா. ஓகேங்களா? அது மாதிரி இருக்கிறத பார்க்குறாரு. முட்டா மோடுகள் இருக்கிறத. இப்போ நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம். ஓகேங்களா? ஜெயங்கொண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியாவுக்குலேருந்து ஒரு 5 ஓகேங்களா, ஒரு 5 to 10 கிலோமீட்டருக்குள்ளே மாளிகை மேடு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே தான் ராஜேந்திர சோழனோட அரண்மனை இருந்ததாக சொல்லுவாங்க. ஸோ அந்த அரண்மனை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாண்டியர்கள் வந்து இடிக்கிறது அது சகஜம், இடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து அந்த செவறுகள்லாம் இன்னமும் இருக்குது. போய் பார்த்தா தெரியும், அடி செவறுகள்லாம் இருக்கும். ஆனால் அதில் வந்து மேடு இருக்கும்ல, கோபுரங்களுடைய மேடுகள்லாம் இருக்கும்ல, அதை காலப்போக்கில் ஒருத்தர் அவருடைய நிலம், ஓகேங்களா, பட்டா நிலம், ஸோ அதில் இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அதை வந்து அவர் தென்னங்கன்று போகிறதுக்காக புல்டோசர் வச்சு நிறவும் போது மட்டமாக நிறவிட்டார். அதில் அவ்வளோ செங்கற்கள், இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம், 60 கிலோமீட்டரில் இருக்க தஞ்சாவூருக்கும் ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்கிற கும்பகோணத்திற்குமே அது அவ்வளோ வண்டிகளில் ஏற்றுனதாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய தொல்பொருள்களை பற்றி அறியாமல், நம்மளுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சிக்காமல் அதை வீணாக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதுபோல தான் இந்த செங்கற்களும் கடந்திருக்கு. ஸோ அதை தான் சார்லஸ் மேஷன் அப்படிங்கிறவர் பார்க்குறாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போ பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போ பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1856 நமக்கு வந்து ரயில் பாதை வந்து போட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? கிபி 1856. ஸோ அப்படி பொறியாளர்களை என்ன பண்ணுறாங்கன்னா, லாகூர்லேருந்து கராச்சிக்கு ஒரு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை வந்து தோன்றாங்க. அப்போ தான் இந்த சுட்ட செங்கற்களை பார்க்குறாங்க. ஓகேங்களா? 1856 அந்த காலகட்டங்களில். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1920 தான் தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1920 தான் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையுடைய இயக்குனராக இருந்தவர் யாருன்னா, அவர் தான் ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான் மார்ஷல் மேலே ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களா, அவர் தான். அவர் 1924 அவர் வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையுடைய இயக்குனராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்ன? நகரம் அப்படின்னு பொருள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ இதுவும் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தபுல வருடியை பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, மேக்னெட்டிக் ஸ்கேனர். ஓகேங்களா? எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். தொலை நுண்ணுணர்வு முறை. ஓகேங்களா? ரேடார் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜான் மார்ஷல் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அவர் தான் 1924 அந்த காலகட்டங்களில் இந்திய தொல்பொருளோட இயக்குனராக இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே ஒரு பொதுவான அம்சம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார்.
அந்த மக்கள் வாழ்ந்ததுக்கும் இங்கிட்டு ஒரு மக்கள் வாழ்ந்ததுக்கும் ஒரு அம்சம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். ரெண்டுமே ஒரு பெரிய நாகரீகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதி. இப்போ எப்படின்னா, இப்போ இந்தியா அப்படின்னா இதில் எப்படி நம்ம பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் இருக்கோ அது மாதிரி அப்படி 2 பகுதியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாராவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களிடையே சிறிய அளவு வேறுபாடு இருக்குது. ரெண்டுக்கும் சிறிய அளவு வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எப்படின்னா அவங்களுடைய வேலைப்பாடு நுணுக்கங்கள் வந்து சின்னதாக வேறுபட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன செய்கிறாங்க அதனால் அப்படின்னா, இதில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் மேலே. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாராவை விட பழமையானது அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஓகேங்களா? ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாராவை விட பழசாக இருக்கும். ஏன்னா சிறிய அளவு அந்த வேறுபாட்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த வேறுபாடு அப்படிங்கிறது இவங்க ஹரப்பாவில் இருக்கவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்காங்க, மொஹஞ்சதாராவில் இருக்கவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்காங்க, ஹரப்பாவில் இருக்கவங்க கொஞ்சம் பழமையான ட்ரெடிஷனாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க பழமையானவங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸை நம்ம பார்க்கவே இல்லைல்ல. ஸோ இந்த பாக்ஸை பாருங்கள். இந்திய தொல்லியல் துறை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏஎஸ்ஐ அப்படின்னா என்னென்னா, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது தான் இந்திய தொல்லியல் துறை 1861. ஓகேங்களா? இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு. இதோட தலைமையகம் டெல்லியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ, நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருள்களை பயன்படுத்திய ஒரு காலத்தை தான் வெண்கல காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது, ஸோ இது வந்து இந்திய எல்லையில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லையில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்ப்போம், மேலேருந்து மந்தா அப்படிங்கிற ஒரு இடம். ஓகேங்களா? மந்தா அப்படிங்கிற ஒரு இடம். அடுத்தது ராகி கர்கி அப்படிங்கிற ஒரு இடம், மிட்டதாய், காலிபங்கன், ஹரப்பா, கன்வேரிவாலா, மொஹஞ்சதாரோ, அம்ரி, கோட்டிஜி, தோலவிரா, லோத்தல். ஸோ இந்த லோத்தல்லாம் நம்ம குஜராத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? குஜராத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இது வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு நகர நாகரிகம். ஸோ அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சிறப்பான திட்டமிடல் இருக்குது. அவங்களுடைய ஏரியாக்களில் பார்க்கும்போது சிறப்பாக வந்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. சிறப்பான கட்டிட வேலைப்பாடுகள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகளை பயன்படுத்தியிருக்காங்க, அளவீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. விவசாயம் மற்றும் கைவினை தொழிலுக்கான திடமான அடித்தளம் அங்கே இருந்ததற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு அது ஒரு நகர நாகரிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது, ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே என்னென்னா திட்டமிடப்பட்ட நகரம். ஓகேங்களா? நகர அமைப்புங்கிறாங்க. நகர அமைப்பு 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஹரப்பா நாகரிகத்தில் என்ன அப்படின்னா, மேல் நகர அமைப்பு அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க, கீழ் நகர அமைப்புன்னு ஒன்று பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட இமேஜஸ் தான் நீங்கள் இப்போ வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதில் வந்து நகரத்தின் மேற்பகுதி சற்று உயரமானதாக இருக்கும். அதுதான் கோட்டை, ராஜா இருக்கிற இடம். நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மேலே வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? பெருங்குளம் தானிய களஞ்சியம் இருந்திருக்கு. மேல் நகர அமைப்பில் தான் தெரியும். ஏன்னா அங்கே தான் தானிய கிடங்க வைக்க முடியும். கீழ்நகர அமைப்புன்னா நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையதாக அதிக பரப்பை கொண்டு இருக்கும். அதிக பரப்புன்னா மக்கள் வாழற இடம், அதிக பொதுமக்கள் வசிக்கும் இடமா இது இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இதில் மேட்ரு. ஸோ மெஹர்கட் சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை எதில் படிப்போம்? ஃபஸ்ட் லெசன்லேயே படிப்போம். ஓகேங்களா? ஸோ மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஹர்கர் அப்படிங்கிறது புதிய கற்கால, இதுதான் வந்து மெயின், இதுதான் எக்ஸாமில் கேட்குறது. மெஹர்கர் அப்படிங்கிறது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். ஓகேங்களா?
இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான், ஓகேங்களா, பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ இதில் தான் தொடக்க கால மனிதன் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ இதோட காலம் கிமு 7000 அப்படின்னு சொல்கிறாங்க. கிமு 7000, சில இடங்களில் 6500ன்னு கூட போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு கிமு 7000 வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் குவிஸ் டைப்பில் கொண்டு வர போகிறோம் நிறையாவுக்கு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக எடுத்து பார்த்துட்டு தான் அந்த முடிவுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா. இப்போ ஹரப்பா மக்களோட அந்த தெருக்கள் வீடுகளோட அமைப்பை நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ என்னென்னா தெருக்கள் எல்லாமே சட்டக வடிவமைப்பை கொண்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்லலாம் என்ன கேட்பாங்க, எப்பப்பா கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, அவங்களுடைய விலங்கு என்ன, தெரியாத விலங்கு என்ன, தெரிஞ்ச உலகம், இப்படி தான் கேட்டுட்டு தாங்க. அப்புறம் எக்ஸாம் காம்படிஷன் ஓவராக சின்ன சின்ன விஷயங்களோட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா. அவங்களுடைய தெருக்கள்லாம் சட்டக வடிவமைப்பில் இருந்திருக்கு. தெருக்கள் நேராக அமைஞ்சிட்ருக்கு, ஓகேங்களா. நேராக அப்படியே குறுக்கு வெட்டுனா வெட்டு தான். வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் எல்லா தெருவுக்களுமே போயிருக்கு. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியாக இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த சிந்துபாத் கதைகள்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த அரேபிய படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக போகும் தெருக்கள்லாம். ஸோ அதே மாதிரியே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள் அடுத்தது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சாலைகள் அகலமாக இருந்திருக்கு, வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கு. சாலைகள் அகலமாக இருந்திருக்கு, வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கு. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்திருக்கு. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்திருக்கு. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையதாக இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ வைக்கோலால் வேயப்பட்டதெல்லாம் படிச்சிருப்போம் தமிழில். ஸோ பெரும்பாலான வீடுகள் பல அறைகளை, ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை அப்படிங்கிறது இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ குளியலறையும் இருந்திருக்குது. வீடுகள்லாம் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு, சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டிருக்கு. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறாங்க. ஸோ அதாவது சுடாமல், ஓகேவா. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்திருக்கு. கூரைகள் சமதளமாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் கூரைகள்லாம் அந்த காலத்தில் சமதளமாக இருந்திருக்கு. சமதளம் மீன்ஸ் என்னென்னா இப்போ நம்ம கான்கிரீட் வீடுகளில் சமதளமாக போடுறோம்ல. ஸோ அதே மாதிரி அந்த காலத்திலேயே கான்கிரீட் இல்லாத காலத்துலேயும் சமதளமாக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் சமதளம். ஸோ சமதளமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன ஹரப்பாவில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு அரண்மனை. ஏன்னா ஒரு ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா ஒரு அரண்மனை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை ஒன்று கண்டுபிடிக்க முடியலை. ஸோ வழிபாட்டு தலங்கள் இருந்ததையும் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ இதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஸோ நம்மளுடைய இப்போ சோழ பேரரசு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர, ஆனால் சோழர்களுடைய அரண்மனையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. புரியுதுங்களா. அப்போ அதற்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர்களுடைய அரண்மனை எங்கேயும் நம்ம கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா. ஸோ அதனால் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ கழிவுநீர் அமைப்பு இதுதான் ஃபேமஸ், ஓகேங்களா. ஸோ வடிகால்கள் ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால்கள் அமைப்பு இருந்திருக்கு, ஓகேங்களா. எல்லா நகரங்கள்லையும்னா சாலை ஓரங்களில் இப்போ நம்ம நகராட்சியிலலாம் இருக்கும்ல அது மாதிரி இருந்திருக்கு. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்திருக்கு. கல் தட்டைகள்னா செங்கல் மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ எங்கள் வீடுகள்லாம் அப்படி இருந்திருக்கு. எங்கள் வீடு அந்த காலத்து ஒரு 300 வருட வீடு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீடெல்லாம், ஓகேங்களா. 300 வருடம் குறைந்தபட்சம் 300 இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே தெரியாது. பட் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் இடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. ஏன்னா 300-350 வருஷம் வீடு 2016-17 காலகட்டங்களில் அது இடிஞ்சிருச்சு சுத்தமாகவே, ஓகேங்களா. ஸோ அந்த வீடுகளில் கழிவுநீர் பார்த்திங்கன்னா உள்ள முத்தம் இருக்கும். அந்த முத்தத்துலேருந்து கழிவுநீர் வெளில போகிறதுக்கு பாதை இருக்கும். அந்த பாதையை இது மாதிரியான செங்கற்களை கொண்டு தான் மூடுவாங்க, ஓகேங்களா.
ஸோ வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதிகளை லேசான மின் சரிவை கொண்டு இருக்கு. வெளில போகணுன்னா மோட்லேருந்து பள்ளத்துக்கு போகணும். ஸோ அதுமாரி மின் சரிவை வச்சுருந்துருக்காங்க. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான ஒரு சான்று தான் இதை நம்ம சொல்லலாம். இந்த குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. எந்த குளம்? பெருங்குளம். ஓகேங்களா, சாரி, மேலே இருக்கிறத விட்டுட்டே நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்திருக்கு. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றி இருக்காங்க. ஸோ இப்போ பெருங்குளத்தை பற்றி பார்க்க போகிறோம். மொஹஞ்சதாரோவில் இருக்கிற பெருங்குளம். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டினும் கேட்பாங்க. இந்த பெருங்குளம் வந்து நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு நீர்த்தேக்கம் அப்படிங்கிறாங்க. இது நகரோட ஒரு நடு மையத்தில் அமைச்சிருக்காங்க. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான ஒரு சான்றா இதை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இந்த குளத்தின் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார்களை பூசியிருக்காங்க. அடுத்தது, வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த பெருங்குளத்துக்கு குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்திருக்கு. உடை மாற்றுறதுக்கு, இல்லை ராணிகள் குளிப்பதற்காக இருந்திருக்கலாம். ராணிகள் மீன்ஸ் என்னன்னா அந்த தலைவரோட மனைவி. அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டிருக்கு. உபயோகப்படுத்தப்பட்டு நீர் வெளியேறதுக்கும் வகை செய்யப்பட்டிருக்கு. இப்போ தானிய களஞ்சியம் ஹரப்பாவில் இருந்ததை பற்றி பார்க்க போகிறோம். தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான ஒரு கட்டட அமைப்பாக இருந்திருக்கு. ஓகேங்களா, தானிய களஞ்சியம். ஓகேங்களா, ஸோ இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக தான் பயன்படுது. அதுக்கு பேர் தான் தானிய களஞ்சியம். சேர்த்து வைக்காட்டி அதுக்கு பேர் வேறு களஞ்சியமாக இருந்திருக்கும். தளவெடுப்புகளில் கோதுமை, ஸோ இதுதான் மெயின். ஓகேங்களா, ஸோ அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த தளவெடிப்புகளில் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன? கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளோட மிச்சங்கள், அதாவது எச்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எச்சங்கள் சிதறி கிடந்திருக்கதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதுதான் தானிய களஞ்சியம். ஏன்னா எச்சங்கள் இருக்குது, அப்போ இதில் தான் சேர்த்து வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு இதுதான். இந்த செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம் அப்படிங்கிறாங்க. ஸோ முதிர்ச்சி அடைந்த ஒரு ஹரப்பா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரப்பாவை 3ஆக பிரிப்பாங்க. அந்த அழிவு காலம் தான் முதிர்ச்சி அடைந்த காலம். ஓகேங்களா, ஸோ ஃபைனல் ஸ்டேஜ். அடுத்தது, ஸோ வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வணிகம் மட்டும்தான், பண்டமாற்று முறையில். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகளை அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பொருள்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தி தான் ஒரு பொருளை அங்கிட்டும் இங்கிட்டும் நகர்த்தியிருக்காங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை அப்போ பயன்படுத்தியிருக்காங்க. ஜஸ்ட்டு உருள் ரவுண்டாக இருக்கிற ஒரு பொருளாக. மெசொப்பொட்டோமியாவுடன் விரிவான ஒரு கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசொப்பொட்டோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைச்சிருக்குங்கிறாங்க. சுமேரியாவோட அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்துல அணிகலன் வாங்கியதா நாரம்சின் அவரோட காவியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசொப்பொட்டோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் 2 பேருக்கும் ஒரு வணிகம் நடந்ததுக்கான ஒரு சான்றாக பார்க்கப்படுது. இப்போ கப்பல் கட்டும் தளத்துக்கு வந்துடுவோம். ஓகேங்களா, தற்கால குஜராத் அப்படின்னு சொல்லப்படுற இடம், தற்கால குஜராத்தில் லோத்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதற்கு உண்டான இமேஜ் தான் இது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு துணை ஆறு. ஸோ இங்கிட்டு இருக்கிறது தான் அந்த செப்பனிடும் தளம். ஓகேங்களா, லோத்தல் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதை தான் மேலே இருக்கிற அந்த இமேஜில் நம்ம பார்த்தோம்.
ஸோ மொஹஞ்சதாரோ தலைவர், ஏன்னா ஒரு கூட்டம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தலைவர் தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த தலைவர் அப்படிங்கிறப்போ அந்த தலைவர் அப்படின்னு கருதப்படுற ஒரு சிலை கிடச்சிருக்கு. ஸோ அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டடத்திலிருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதோட நெற்றியில் தலைப்பட்டையுடன் வலதுகை மேல் பகுதியில் உள்ள ஒரு சிறிய அணிகளுடன் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் தலைவராக இருப்பார், ஏன்னா கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்துருக்காங்களே, ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுது. காதுகளின் கீழ் காணப்படும் துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்கள் காது வரை இணைக்க ஏற்பட்டுப்பட்டிருக்கு. இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டிருக்கு. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனுடைய நீட்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிந்து வெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கியிருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரைய சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. 1704 மில்லிமீட்டர், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தந்தத்திலான ஒரு அளவுகோல். அதன் சமகாலத்திய நகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் இதுதான் மிகச்சிறிய ஒரு அளவுகோல், ஒரு பிரிவு அப்படிங்கிறாங்க. மனிதர்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டு மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் என்னன்னா செம்பு. ஸோ மொஹஞ்சதாரோவில் ஒரு வெண்கலத்தாலான ஒரு சிறிய பெண் சிலை கிடச்சிருக்கு. அது இந்த செல் தான். இதை நடனமாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்ஜான் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு தலைவராக இருக்கும்போது தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கேவிடி அப்படின்னு சொல்லப்படுற கொற்கை வஞ்சி தொண்டி, ஸோ வளாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாகிஸ்தானில் இன்றைக்கும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உறையூர் கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் இருக்கிறத நம்ம இந்த ஒரிசா பால்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நம்ம தலைவர்களோட பெயர் இருக்கும். அது நட்பு ரீதியாக வைக்கிறதா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை விட்டுருங்க அப்படியே. ஸோ சிந்து நாகரிக மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சிக்க முடியாததுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ் நமக்கு தெரியாது தான் ஒரு காரணம். ஓகேங்களா? ஸோ அவங்க பொதுவாக ஒரு பருத்தி ஆடையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. கம்பளி ஆடைகளிலும் பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஸோ அவங்க நூல் கோர்க்கவும், அந்த நூல் ஆடைகள்னு சொல்லுவாங்களா, அதை தெரிஞ்சிருந்திருக்காங்க சுழல் அச்சுக்கள் மூலயமா. ஸோ குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டியிருந்திருக்காங்க. ஸோ சிந்துவெளி மக்கள் ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவங்கக்கிட்ட படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஸோ அவர்கள் தங்களுடைய மேம்பட்ட நிலையை எப்படி காட்டிக்கிட்டாங்கன்னா, தங்களுடைய ட்ரெஸ் மூலயமாவும் தங்களுடைய ஆபரணங்கள் மூலயமாவும் தான் காட்டிக்கிட்டாங்க நகர வாழ்க்கையை. ஸோ ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி போட்டுக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வேறுபாடு இல்லாமல் அவங்கள்ட்ட கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றை அணிந்திருந்தாங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுறந்த கற்களால் அணிகலன்கள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கே பார்க்குறீங்க. ஓகேங்களா? சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி தெரியாது. அவங்களுக்கு இரும்போட பயன்பாடை பற்றியும் தெரியாது, குதிரையோட பயன்பாடை பற்றியும் தெரியல. சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. சிவப்பு நிறம்னா என்ன? கர்னேலியன் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தொழில் அப்படின்னா அவங்களுக்கு முதன்மையான தொழில் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஓகேங்களா? ஆனால் அவங்கக்கிட்ட வேளாண்மையும் இருந்திருக்கு, கைவினைப் பொருள்களும் இருந்திருக்கு, பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றிலே அவங்க ஈடுபட்டிருக்காங்க. முதன்மை தொழில் மட்டும்தான் தெரியல, மற்றபடி அவங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களும் இருந்திருக்கிறாங்க. கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாகவே இருந்திருக்கு. அவர்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்திருக்காங்க. அதை வச்சு தான் பானையை செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மண்பாண்டங்களை சக்கரங்களை கொண்டு தான் செஞ்சுருக்காங்க. அவை தீயிலிட்டு கொளுத்தி அதை செம்மப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே 1008 கால் வருது மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதான் 2 தடவை கட் ஆகிடுச்சு வீடியோ.
ஸோ மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன, அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செஞ்சுருக்காங்க. ஸோ அங்கே கிடைக்கிற உடைந்த மண்பாண்டங்களில் விலங்குகளின் உருவங்களுடன் வடிவமைப்பும் காணப்படுதுங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கருப்பு கலரில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கும். ஸோ சமய நம்பிக்கை, சிந்துவெளி மக்கள் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறையை நம்ம அறிய முடியலை. ஓகேங்களா? அங்கே கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, சிந்துவெளி மக்கள்கிட்ட ஒரு தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம், தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கலைத்திறன் அப்படின்னா பொம்மை வண்டிகள், தலையணை, கால்நடைகள், அசையக்கூடிய பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மை, சிறிய களிமண், குரங்கு, சுடுமண் பொம்மை, கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணாலான நாய்கள், நடமாடும் ஆண் பொம்மைகள் போன்றவற்றெல்லாம் அங்கே கிடச்சிருக்கு. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான மக்களை விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை அவங்கள்ட்ட காட்டுது. ஹரப்பா நகரத்திற்கு நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஹரப்பா நகரிகம் வீழ்ந்ததற்கான காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ 1900 ஸோ 1900 காலம், அதாவது கிமு 1900 வீழ தொடங்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆற்றின் கரையில் உள்ள அந்த நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், சுற்றுச்சூழல் மாற்றமாக இருக்கலாம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழித்தல், தொற்று நோய் தாக்குதல்லாம் அது அழியறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், சிதறி போயிருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ எப்படி ஒரு சோவியத் யூனியன் ஒன்று இருக்குது, ஆனால் பிரிஞ்சு சிதறி போய் இப்போ 25 நாடுக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி சிதறி போயிருக்கலாம் மக்கள். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்படுது. ஓகேங்களா? மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் அறிவிக்கப்பட்டிருக்கு. உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று தான் சிந்துவெளி நாகரிகம். பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது தான் சிந்துவெளி. உலகின் முதல் திட்டமிட்ட நகரங்கள் இருந்தது சிந்துவெளியில் தான். மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் வடிகால் அமைப்பு இருந்ததும் சிந்துவெளியில் தான். சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. மீள்பார்வை. ஸோ மொஹஞ்சதாரோவில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் அப்படிங்கிறாங்க. மொஹஞ்சதாரோவில் காணப்படுற பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட ஒரு பெருங்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாகரிகத்தோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு பக்கத்தில் பலுஜிஸ்தானோட மக்ரான் கடற்கரை வரைக்கும் இருந்திருக்கு. கிழக்கில் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் இருந்திருக்கு. வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்திருக்கு. தெற்கில் மகாராஷ்டிரா வரைக்கும் பரவிந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ மேற்கில் பலுஜிஸ்தானோட மக்ரான் கடற்கரை வரைக்கும் இருந்திருக்கு. கிழக்கில் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் இருந்திருக்கு. வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும், தெற்கில் மகாராஷ்டிரா வரைக்கும் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே. ஸோ இந்த வீடியோவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா கால் பண்ணுறது, டிவி பிரச்சனை, ஸோ எல்லாமே போயிட்டு தான் ஒரு வீடியோ பதிவை நம்ம ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் தொடரலாமா இல்லை கொஷின் ஆன்சர்ஸ் போடலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.